ஓட்டிங் நல்லா நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. வேணுங்க எனக்கு இப்படி சில ஐயா என்ன எடுக்கிறீங்களா இல்லையா? அவரும் அவன் திணறார். எப்பயாவது நகைச்சுவை ரொம்ப பிடிச்சிரும் பார்க்குறாரு. இந்த மெமரி கார்டு போட்டதான் மிச்சம். எனக்கு கேமராமேன் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் வாழ்நாள் முழுதும் அடுத்த ஆளை சிரிங்கன்னு சொல்கிற ஒரே மனிதர் அவர் தான். ஆனால் அவர் சிரிக்க மாட்டார். ஏன்னா சவுண்டு அங்கே கேட்டுருக்கா அடக்கி பாவம். அன்றைக்கு நீங்களாவது கைதட்டுறீங்க, எனக்கு ஈஸி சார். பார்த்தீங்களா, மேடையில் ஏதாவது நடந்தால் யாராவது வந்து பொன்னாடை போட்டோம் மாலை போட்டோம், அதெல்லாம் இதுதான் வேணும். ரசனை என்பது சிரித்து கைதட்டினாலே போதும். முந்தினாலாம் ஒரு ஆள் பொன்னாடை போகிறோன்னு இவ்வளவு ஒரு சால்வையை கொண்டு வந்து மேடையில் பட்டார்னு உதறினார். பொன்னாடைக்குள்ளேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு பொத்திட்டு பொன்னாடி அவர் கொண்டு போயிட்டார். அதோடு நிற்கிறேன். 45 பேர் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து. இதெல்லாம் நடக்கும் இங்கே, அது குழப்பம் இல்லை. அதே போல் எங்கே எதை பேசுறது சார் முக்கியம். ஒரு யாரும் சிறந்த பேச்சாளர்னா எதை பேசணும்னு தெரிஞ்சிருக்க விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம ஊரில் கரெக்டாக எங்கே எதை பேசக்கூட அங்கே பேசுவேன். பொண்ணு மாப்பிள்ளை மாலை போட்டு உட்காந்துருக்காங்க, வாழ்த்தி பேசுகிறார். தெரிஞ்சால் வாழ்த்தில் இப்படி பேசாமல் போயிடலாம். பேசுகிறார். மணமக்கள் பகவத்கீதை மாதிரியே பேசியிருக்கார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது.